நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கரூர் தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க முதல் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, கரூர் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் என்னை எப்பவுமே அவங்க ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தான் நடத்துவாங்க. எம்பி அப்படின்னு சொல்ற பழக்கமே எங்க கிடையாது. எல்லாரும் ஜோதிமணின்னா சின்ன குழந்தை முதற்கொண்டு பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு குடும்ப உறவு தான் எனக்கு அங்க இருக்கு. அதனால மீண்டும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நம்பிக்கையோட தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனக்கு எதிராக பாஜக சார்பான ஊடகங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு கடந்த ஓராண்டு காலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொய்களை பரப்பி ஒரு தாக்குதலை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. பட் எல்லாவற்றையும் நிராகரித்து என்னுடைய இந்தியா கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் எங்க எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைத்து, தமிழ்நாடு அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகணுங்கிற ஒரு நோக்கத்துல கரூர் நாடாளுமன்ற தொகுதியும் தமிழகமும் வாக்களிச்சிருக்குது. அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்திய அளவுல பார்த்தா 400 இடங்களை பெறுவோம் அப்படின்னு மோடி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. இப்ப பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கு. நாட்டு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன? நாட்டு மக்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால நரேந்திர மோடியும் பாஜகவும் இந்தியாவை ஆளக்கூடாது அப்படிங்கறதா மக்கள் சொல்லியிருக்கிற செய்தி. அந்த செய்தி நரேந்திர மோடி அவர்களுக்கு புரியணும், பாஜகவுக்கு புரியணும். மிக நிச்சயமா அவங்க ஒரு தார்மீக அடிப்படையை பத்தி யோசிக்கிறவங்களா இருந்தா ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க உரிமை கோரக்கூடாது. ஏன்னா இந்த தீர்ப்புங்கிறது அவங்க ஆட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு நான் நினைக்கிறேன். மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது இந்தியாவுக்கு நல்லது. அவ்வளவுதான் நாங்க சொல்லலாம். வாய்ப்பு இருக்கு, பாப்போம். 2-3 நாள் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு, பாப்போம் என்ன நடக்கும். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாரு. இன்னும் என்டிஏ கூட்டணியில இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு. டெல்லி சென்று சந்திக்க இருக்கிறதாவும் கூறியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, மிகவும் அனுபவம் மிகுந்த அரசியல்வாதி, அரசியலுடைய நுட்பங்களை மிக ஆழமாக புரிந்து கொண்ட ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு நாட்டின் மீது அக்கறையுள்ள ஒரு அரசியல்வாதியும் கூட. அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார், நல்ல முடிவை எடுக்கணும் நாங்க விரும்புறோம். அண்ணாமலை கோவையில சந்தித்திருக்கக்கூடிய தோல்வி, அதே போல பாஜக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், இல்ல அண்ணாமலை கரூர்ல அந்த தோல்வியை தவிர்க்கிறதுக்காக தான் கரூர்ல சொந்த தொகுதியில நிக்காம அவர் கோயம்புத்தூருக்கே வர்றாரு. அங்கேயும் தோல்வி நிச்சயம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு மிகப்பெரிய ஆங்கில ஊடகங்களின் உதவியோட வெற்றி பெற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. நீங்க மக்களை கொள்ளையடித்து வசூல் யாத்திரை நடத்தி நீங்க சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் நீங்க கொட்டி ஒரு தேர்தலை சந்திக்கிறதுனால மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியாது. தேர்தலில் மக்களுக்கு உங்கள் மீது, உங்கள் அரசாங்கத்தின் மீது, உங்கள் கட்சி மீது, கூட்டணி மீது நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை கோய மக்களுக்கு இல்லை அப்படிங்கறது தான் நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அண்ணாமலை தகுதியானவர் அல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. காலையிலிருந்து ராத்திரி வரைக்குமே பொய்யும் பிரிவினையும் ஒரு தரம் தாழ்ந்த அரசியலும் செய்து கொண்டிருக்கிற அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள். எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது.